அனைவருக்கும் வணக்கம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிய சக்கரங்களையுடைய பெரிய தேர் கடல்ல ஓட முடியாது. கடல்ல ஓடுகின்ற கப்பல்கள் நிலத்துல ஓட முடியாது. அதே போலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன தகுதியும் திறமையும் இருக்கோ அது சார்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஆபரேஷன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் சிறப்பு ஆபரேஷன்கள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேஷன் வந்து ஆபரேஷன் ரசக். இது வந்து 1990 தொடர்ந்தது. இதோட நோக்கம் பாருங்க, ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்காகவும் அமைதியை நிலைநாட்டும் இந்திய ராணுவம் 1990 தொடங்கிய தொடர் கவுண்டர் இன்சர்ஜென்சி நடவடிக்கை தான் இது. அடுத்தது பாருங்க, ஆபரேஷன் சர்ப் வினாஸ். இது 2003 நடந்திருக்கு. இதோட பின்னணி என்னன்னா, பாகிஸ்தானோட ஆதரவுல லஷ்கர் இ தொய்பா, அடுத்தது ஜெய்ஷ் இ முகமது, இந்த பயங்கரவாதிகள் பூஞ்ச் சுரன்கோட் பகுதியில இருக்க பீர்பாஞ்சல் மலைத்தொடர்ல மிகவும் ஈரமான இடங்கள்ல நிலப்பகுதிகளை ஆக்கிரமிச்சு பெரும் தளங்களை அமைச்சிருந்தாங்க. இந்த பகுதியை மீட்கிறதுக்காக 3 பிரிவினரை கொண்ட இந்திய ராணுவத்தோட பிரிகேட் களமிறக்கப்பட்டாங்க. இது மூலமா தீவிரவாதிகளால் கட்டப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பதுங்கு குழி மற்றும் நிலத்தடி மறைவிடங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதல்ல சுமார் 64 சொல்றாங்க, 65 சொல்றாங்க. 65 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். நேற்றும் பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.